இருந்தது. அன்னைக்கு இருந்த ரோம அரசாங்கம் எல்லா ஜனங்களும் ரோம பேரரசை தான் வணங்கணும், வேறு தெய்வங்களை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை சட்டம் போட்டிருந்தாங்க. இதை சிமிர்னா சபை ஏற்றுக்கொள்ளாததுனால அவர்களை கொடூரமாய் சித்திரவதை செய்து துன்பப்படுத்தினாங்க. இந்த சபைக்கு பல வகையான உபத்திரவங்கள் வந்து கொண்டே இருந்தது. இதற்கு உதாரணமா 86 வயதான போலிகார்ப் அப்படின்ற ஒரு நபர், இவர் யோவானின் சீஷராக இருந்தார். இவர் தான் இந்த சிமிர்னா சபையோட பிஷப்பாக இருந்தார். இவரை ஒரு கம்பத்தில் கட்டி ஏசுவை நீ மறுதளிச்சிரு, இல்லைனா நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ அப்படின்னு சொல்லி நீரோ மன்னன் சொல்றாரு. ஆனால் சிமிர்னா சபையின் பிஷப்பான இந்த போலிகார்ப் இல்லை, இந்த 86 வருஷம் என்னை நேசித்து காப்பாற்றிய இயேசு கிறிஸ்துவை நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவரை சுற்றி இருந்த நெருப்பு பற்றி எரிது அவர் ரத்த சாட்சியாய் மரித்தார். இப்படி கொடூரமாய் சித்திரவதை அனுபவித்த இந்த சபையை தைரியப்படுத்தி தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ கிறிஸ்துவை நிமித்தம் பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் வந்தா அவங்க உடனே மறுதளித்து விடுகிறவர்களா இல்லாம எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், மரணமே வந்தாலும் ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிறத மட்டும்தான் அவங்க வைராக்கியமாய் பிடித்து கொண்டிருந்தாங்க.